SA College of Arts and Science, Green Campus with well-equipped laboratories, Chennai's best green match. Visit sacas.ac.in. நம் நாட்டில் தயாரிக்கப்படும் இனிப்பு பிஸ்கட்டுகளுக்கு ஆப்பிரிக்க நாடுகள் முக்கிய சந்தையாக உருவெடுத்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் உலக சந்தைகளில் தொடர்ந்து தங்களது இருப்பை விரிவுபடுத்தி வருகின்றன. குறிப்பாக இந்திய இனிப்பு பிஸ்கட்டுகளுக்கு ஆப்பிரிக்க மண்டலம் முக்கிய ஏற்றுமதி சந்தையாக உருவெடுத்துள்ளது. இது ஏற்றுமதியாளர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் அமைந்துள்ளது. இந்திய இனிப்பு பிஸ்கட் இறக்குமதி செய்வதில் கென்யா இரண்டாவது பெரிய சந்தையாக உள்ளது. 2025-26 நிதியாண்டில் 3.44 லட்சம் டன் இனிப்பு பிஸ்கட்டுகளை இந்தியா ஏற்றுமதி செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிராக சதி. நம் நாட்டில் உற்பத்தியாகும் அரிசி மரபணு மாற்றம் செய்யப்பட்டதென கூறி இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட அரிசியை சீனா ஏற்க மறுத்துள்ளது. கடந்த வாரம் மட்டும் 5 சரக்கு பெட்டகங்களை சீனா திருப்பி அனுப்பியுள்ளது. இதுவரை கிட்டத்தட்ட 70 சரக்கு பெட்டகங்கள் இவ்வாறு நிராகரிக்கப்பட்டுள்ளன. நம் நாட்டில் மரபணு மாற்றப்பட்ட அரிசி விளைவிக்கப்படுவதில்லை என மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ள போதும் சீனா மீண்டும் அதே நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இங்கு அமைந்துள்ள சீன அரசு நிறுவனத்தின் சோதனை அமைப்பு இந்திய அரிசியை பரிசோதித்து சான்றிதழ் வழங்கிய பின்னும் சீன அரசு முரண்பாடாக செயல்படுவது அதிர்ச்சி அளிப்பதாக மத்திய அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உலக சந்தையில் இந்தியாவின் நற்பெயரை கெடுக்கும் நோக்கத்திலேயே சீனா இவ்வாறு செயல்படுவதாக அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவிலிருந்து தனியார் நிறுவனத்தால் ஏவப்பட்ட விஸ்டா எனப்படும் பலூன் பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் உயரத்தை அடைந்தது. பொதுவாக விமானங்கள் 10 கிலோமீட்டர் உயரத்திற்குள்ளும் செயற்கைக்கோள்கள் 160 கிலோமீட்டர் உயரத்திற்கு மேலேயும் செயல்படும். ஆனால் இதற்கு இடைப்பட்ட பகுதியில் உள்ள வளிமண்டல பகுதி அதிக அளவில் பயன்படுத்தப்படாமல் உள்ளது. செயற்கைக்கோள்களை ஏவுவதை விட மிக குறைந்த செலவில் பல வாரங்கள் அல்லது மாதங்கள் வரை நிலைத்திருந்து செயல்படும் இந்த பலூன் அந்த குறையை போக்கும் என கூறப்படுகிறது. இது விண்ணில் ஒரு கோபுரம் போல் செயல்பட்டு பூமியை கண்காணித்து பேரிடர் மேலாண்மை மற்றும் தகவல் தொடர்பு சேவைகளை தடையின்றி வழங்கும் என ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர்.